வணக்கம் ஐயா. சார், இப்போ இன்றைய வானிலை நிலவரம் எப்படி இருக்கு? அடுத்தடுத்த நாட்கள் அ மழையின் மழையினுடைய அளவுகள், நிலவரம் எப்படி இருக்க போகிறது? கண்டிப்பாக. அதாவது நேற்றைக்கு இலங்கைக்கு தெற்குப்புறம் நீடித்துக் கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு நிலை, அதாவது கடலோட இணைந்த கீழடுக்கு சுழற்சி, இன்றைக்கு காலை காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவெடுத்திருக்கிறது. இது நாம எதிர்பார்த்த ஒன்றுதான். இது 16ஆம் தேதியிலிருந்து மழைப்பொழிவை தொடக்கும் என்று எதிர்பார்த்திருந்தோம். இன்றைக்கே கடலோரத்துல தொடங்கி இருக்கு மழை. இப்பொழுது பார்த்தீங்கன்னா புதுச்சேரி மற்றும் அதனை ஒட்டியுள்ள கடலோர பகுதியெல்லாம் கொஞ்சம் மழை தொடங்கி இருக்கு. ஆனா இந்த மழைப்பொழிவு தொடர்ந்து நீடிக்காது. தொடர் மழைப்பொழிவாக இன்றைக்கு நள்ளிரவுக்கு பிறகு தொடங்கி இருக்கிறது. முதல்ல நள்ளிரவுக்கு பிறகு நாகப்பட்டினம் மாவட்ட பகுதிகளில் கடலோரம் தொடங்கும் மழை தொடர்ச்சியாக பெய்து கொண்டே இருக்கும். இடையில் விட்டாலும் உடனடியாக தொடங்கிவிடும். விட்டு விட்டு மழைப்பொழிவாக இருந்து கொண்டே இருக்கும். இந்த மழைப்பொழிவு படிப்படியாக நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு அடுத்தபடியாக திருவாரூர், அப்படியே மயிலாடுதுறை, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, அப்படியே கடலூர், புதுச்சேரி என்று நாளை மதியத்துக்குள்ள தொடங்கிடும். அதே நேரத்தில் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பகுதியிலையும் நாளைக்கு அதிகாலை தொடங்கிடும். நாளை மதியத்திற்குள்ள மதுரை வரைக்குமே தொடங்கிடும். நாளை மாலை ஒட்டுமொத்த தென் மாவட்டங்களுக்கு தொடங்கிடும். நாளை மாலையில அதே நேரத்தில் புதுச்சேரிக்கு வடக்கே உள்ள செங்கல்பட்டு மற்றும் அதன் ஒட்டி உள்ள மாவட்டங்கள் விழுப்புரம்லாம் தொடங்கிடும். நாளை இரவுக்குள் சென்னை தொடங்கிடும். ஆனால் நாளை இரவுக்குள் சென்னை தொடங்கினாலும் நாளைய மறுதினம் திங்கட்கிழமை நள்ளிரவுக்கு, அதாவது ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவுக்கு பிறகு திங்கட்கிழமை அதிகாலையில சென்னை உட்பட அனைத்து கடலோர மாவட்டங்களுக்கும் கனமழை பொழிவாக இருக்கும். ஒட்டுமொத்த மாவட்டங்களுக்கும் திங்கட்கிழமை அதிகாலையில நல்ல மழைப்பொழிவு தொடங்கிடும். நாளை முதல் படிப்படியாக உள்ளே முன்னேறி அனைத்து மாவட்டங்களுக்கும் நாளை மறுதினம் அதிகாலைக்குள் தொடங்கி தொடர்ச்சியாக மழைப்பொழிவு திங்கள், அதாவது 17ஆம் தேதி, 18ஆம் தேதி, 19ஆம் தேதி 3 நாட்களும் அனைத்து மாவட்டங்களுக்குமே நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். பிறகு இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி நகர்ந்து அரபிக்கடல் நோக்கி நகரும் 18, 19 தேதிகளில. அப்பொழுது உள் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு மழையோட அளவு தீவிரமடையும். கடலோரம் அப்போ படிப்படியாக குறையும். இருந்தாலும் 21ஆம் தேதி மீண்டும் இது விலகினாலும் அடுத்த நிகழ்வு தமிழ்நாட்டின் கடலோரம் தொட இருக்கிறது. அது மெல்ல முன்னேறி தொடர்ச்சியாக மழைப்பொழிவோட அளவை கூட்டி பிறகு தாழ்வு மண்டலம், ஆழ்ந்த மண்டலம், புயல் என்ற அளவு கூட தீவிரமடைய வாய்ப்பு இருக்கு. புயல் என்றாலும் கரையை கடக்கும் பொழுது ஒரு ஆழ்ந்த மண்டலமாக தான் கரையை கடக்கும். நிறைய மழைப்பொழிவை தரப்போகிறது அடுத்த நிகழ்வு 21, 22 இருந்து 27ஆம் தேதி வரைக்கும் அந்த நிகழ்வோட காலம். அதுல அனைத்து மாவட்டங்களுக்குமே நிறைய மழை, குறிப்பாக கடலோர மாவட்டங்கள், குறிப்பா டெல்டா வடகடலோரம்லாம் நிறைய மழைப்பொழிவு தெரிகிறது. சார், அதுல அந்த 21, 22 முன்பாக தொடங்குகிற மழையாக இருக்கட்டும், அந்த டைம்ல எந்த அளவிற்கு மழை பெய்யும்? எத்தனை சென்டிமீட்டர் மழை பெய்யும்? அதுவே 21, 22க்கு அப்புறம் அந்த 27ஆம் தேதி வரைக்கும் அதிகமாக மழைப்பொழிவு இருக்கும் பொழுது கடலோர மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள்ல எத்தனை சென்டிமீட்டர் மழை பெய்யும்? இந்த சென்டிமீட்டர் அளவுல நான் தெரிஞ்சுக்க நினைக்கிறேன். கண்டிப்பாக. அதாவது நாளை அதிகாலை தொடங்கக்கூடிய மழை முதல்ல நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு தான் நாளை அதிகபட்ச மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம். நாளைய மழைப்பொழிவு நாளை, அதனாவது அடுத்த நாள் காலை 24 மணி நேரத்தில், அதாவது திங்கட்கிழமை அதிகாலைக்குள் பெறப்படக்கூடிய அதிகபட்ச மழைப்பொழிவு பெரும்பாலும் நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, இந்த காரைக்கால், கடலூர் மற்றும் தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் இந்த மாவட்டங்களில் தான் அதிகபட்ச மழைப்பொழிவு முதல் நாள் பதிவாகும் ஞாயிற்றுக்கிழமை. அந்த மழைப்பொழிவு சுமார் ஒரு 15 - 20 சென்டிமீட்டர் கூட நாளை அமையலாம். ஓரிரு இடங்கள்ல பெரும்பாலும் குறைந்தபட்ச மழை மிதமானது முதல் கனமழை இருக்கும், சற்று கனமழை இருக்கும். பரவலாகவே மிதமான மழை இருக்கும். ஆங்காங்கே மிக கனமழை பொழிவும் இருக்கும். ஓரிரு இடங்கள்ல அது 20 சென்டிமீட்டர் வரைக்கும் கூட எட்டலாம். நாளைய மழைப்பொழிவு அடுத்த நாள் காலைக்குள். அடுத்த நாள் திங்கட்கிழமை பகல்ல பெய்யக்கூடிய மழை, அதாவது திங்கட்கிழமை அதிகாலையில சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்குமே மழை இருக்கும். அந்த மழைப்பொழிவு டெல்டா மாவட்டங்களுக்கும் வடகடலோரம் தான் அதிகமா இருக்கும். ராமநாதபுரத்திலிருந்து திருவள்ளூர் வரைக்கும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அந்த மழைப்பொழிவும் இன்னும் கொஞ்சம், அதாவது ஏற்கனவே நம்ம புதுச்சேரி வரைக்கும் தான் அதிகமாக மழைப்பொழிவை எதிர்பார்த்திருந்தோம். அந்த ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை அதிகாலை வரைக்கும். திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமை அதிகாலை வரைக்கும் எதிர்பார்க்கக்கூடிய மழை சென்னைக்கும் கிடைக்கும். அங்க ஒரு 15 சென்டிமீட்டர் வரைக்கும் கிடைக்கலாம் சென்னைக்கு. அப்படியே தெற்கே வர வர டெல்டா மாவட்டங்களை ஒட்டிய பகுதிக்கு தான் 15, 20 என்று வரை கிடைக்க வாய்ப்பு இருக்கு திங்கட்கிழமை. அதே ராமநாதபுரம், புதுக்கோட்டைக்கும் 15, 10 சென்டிமீட்டருக்கு குறையாத மழைப்பொழிவு இருக்கும். இப்படியே படிப்படியா உள்ளே போகும்பொழுது உள்ளே என்ன செய்யும், ஆங்காங்கே 5, 10 என்று இருக்கும்.
மிதமான லேசான மழை பெரும்பாலும் உள்ள எல்லா மாவட்டங்களுக்கும் மழை உண்டு. குறைந்தபட்ச மழை மிதமான மழையாகவும் ஒரு 2லேருந்து 5 சென்டிமீட்டர் வரைக்கும், ஆங்காங்கே 10 சென்டிமீட்டரும், ஒரு சில இடங்கள்ல 15 சென்டிமீட்டர் கூட பெய்யலாம். அதே போல் மழை செவ்வாய்க்கிழமையும் இருக்கும். திங்கள் போலதான் செவ்வாய் இருக்கும். புதன்கிழமை அதாவது 17, 18 இருக்கும். 19ஆம் தேதி இது உள்ளே நகரும் பொழுது தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் மழை பொழிவோட அளவு கூடும். இப்ப அங்கே கூடும் மழை, அதாவது தென் மாவட்டங்கள்ல 15, 20 ஆயிடும். அப்புறம் 4 மூக்கு ஊத்தெல்லாம் அது ஒரு 25 சென்டிமீட்டர் வரை கூட எதிர்பார்க்கலாம் அந்த புதன்கிழமைக்கு மேல 2 நாள். அது மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் இருக்கும். அப்ப கடலோரம் கொஞ்சம் குறைந்தாலும் அடுத்த நிகழ்வு அது தொடங்கிடும். அதை விட கூடுதல் மழை பொழிவு கொடுக்க தொடங்கிடும் அது. ஓகேங்க சார். இப்போ இதுல அடுத்த விஷயம் பார்த்தோம்னா, இதுல இந்த அடுத்த சிஸ்டம்ஸ் வரும்னு சொல்லியிருந்தீங்க இல்லைங்களா? இந்த சிஸ்டம்ஸோட நிலை இப்போ அதை பத்தின கூடுதல் தகவல்கள் ஏதாவது இருக்கா? அதாவது அடுத்த சிஸ்டம் தான், அதாவது நம்ம சுருக்கமா சொல்ல போனா இதெல்லாம் பாதிக்காத மழையா இருக்கும். அதாவது ஏன்னா ஏற்கனவே வறட்சியால தான் இருக்கு. 15 நாளா மழை இல்லாததுனால ஆறுகள் கூட கொஞ்சம் குறைவான தண்ணீர் தான் இருக்கு. வயல்கள்லாம் காய்ந்து தான் இருக்கு. அதனால இப்ப பெய்யக்கூடிய மழை கடலோர மாவட்டங்களுக்கும் கடலோர பகுதிகளுக்கும் கொஞ்சம் ஒரு பாதிப்பு இல்லாத மழை பொழிவாக, விவசாயத்துக்கு ஏற்ற மழை பொழிவாக, கொஞ்சம் அச்சுறுத்தலை கொடுக்கும் மழை பொழிவாக இருக்கும். அவ்வளவு தானே தவிர அடுத்த நிகழ்வு 22ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக மழையோட அளவு கூடும். 22 விட 23 கூடும், 23 விட 24 கூடும், 25, 26 தான் அதீத மழைப்பொழிவு வாய்ப்பு இருக்கு. அந்த மழைப்பொழிவு வட இலங்கை டெல்டா மாவட்டங்களுக்கு மிக நெருக்கமாக நாகப்பட்டினம் மாவட்டம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரத்திலிருந்து திருவள்ளூர் வரைக்கும் நிறைய மழைப்பொழிவு கொடுக்கும். அது தமிழ்நாட்டின் கடலோரத்தை நெருக்கமாகவே வடகடலோரம் நோக்கி நெருங்கும். இதுல கடலூர், புதுச்சேரி மற்றும் விழுப்புரம், அரியலூர், பெரம்பலூர் எல்லா மாவட்டங்களுக்கும் கொஞ்சம் பாதிக்கும் மழைப்பொழிவு தெரிகிறது. அதாவது கடலோரம் மழைப்பொழிவும் இருந்து கொண்டிருக்கும், உள்ளேயும் அனைத்து மாவட்டங்களுக்கும் அந்த 24, 25ஆம் தேதி எல்லாம் மழைப்பொழிவு கொடுத்து கொண்டிருக்கும். உள்ளிருந்து மழைப்பொழிவு கடலோரமும் வரும், கடலோரத்துல மழைப்பொழிவும் பொழியும் என்பதனால குறிப்பாக இந்த வடகடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்கள்ல கடல் ஓர பகுதி, அதாவது கடல் ஓர பகுதினா மாவட்டத்திலேயே கடலோர பகுதிகளுக்கு கொஞ்சம் கடைமடை பகுதி இருக்குல்ல, அங்கெல்லாம் கொஞ்சம் பாதிக்கிற மழைப்பொழிவு, அதாவது சொல்றேன்னா கடைமடைன்னா கடல்ல கலக்கக்கூடிய இடங்களுக்கெல்லாம், கொஞ்சம் தாழ்வான பகுதிகளுக்கெல்லாம் கொஞ்சம் பாதிக்கும் மழைப்பொழிவு தெரிகிறது. அதாவது விளைநிலங்களுக்கு பாதிக்கும் மழைப்பொழிவு. சார், அப்போ அதை பத்தி தான் நானும் கேட்கணும்னு நினைச்சேன். இப்போ இதுல நிறைவாக விவசாயிகளுக்கும் மீனவர்களுக்கும் சொல்வதற்கான கூடுதல் தகவல்கள் என்ன இருக்கிறது? அதாவது விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் மழையை எதிர்நோக்கி இருக்கிறார்கள், மழை வேண்டும் என்கிறார்கள். இப்போ வரைக்கும் மழை வேண்டி பிரார்த்தனை செய்தார்கள். ஆனால் இனிமேல் மழைப்பொழிவு பொழிய தேவைக்கு அதிகமாகிவிடும் அந்த மழைப்பொழிவு. அதற்கு பிறகு மழை நிற்க பிரார்த்தனை செய்ய தொடங்கி விடுவார்கள் என்று இந்த மழைப்பொழிவு அந்த அளவுக்கு கொஞ்சம் கூடுதலாகத்தான் இருக்கும். அதனால அவர்கள் செய்ய வேண்டிய வேலை அனைத்து விவசாயிகளும் ஒன்றிணைந்து வடிகால் வாய்க்கால்களை சரி செய்து கொள்ள வேண்டும். மழை பெய்யும் போது கூடுதலான நீரை திறந்து விடுவதற்கு வடிகால் வசதிகளை செய்து கொள்ள வேண்டும், பயிர்கள்லாம் மூழ்கி விடாதவாறு. அதே போல விவசாயத்திலே நிறைய மாதிரியான விவசாயம் இருக்கு. நடவு பணியெல்லாம் இருக்கு, பூச்சி விரட்டி பணியெல்லாம் இருக்கு. இதுக்கெல்லாம் வாய்ப்பு என்பது ரொம்ப குறைவா தான் இருக்கு. அந்த நேரமெல்லாம் நம்ம இடைவெளியை சரியா அறிஞ்சுதான் எல்லாமே செய்யணும், உரமிடுதல் போன்ற பணி எல்லாமே. இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய தொழில் இருக்கு, ஆடு வளர்ப்பு போன்ற தொழில் இருக்கு, வாத்து வளர்க்கிறது. இந்த தொழிலாம் பார்த்தீங்கன்னா காட்டாற்று பகுதிகளில் எல்லாம் அந்த நீர் வழித்தடங்கள் எல்லாம் ராத்திரி போட்டு கட்டி போட்டுருவாங்க. கடந்த முறையில நிறைய உயிரிழப்புகள் ஆடுகள்லாம் ஏற்பட்டது. அதே போல ஆடுகளுக்கு தீவனம் கூட பற்றாக்குறை ஏற்படும். மழை தொடர்ந்து பெய்து கொண்டிருந்தால் மேய்ச்சல் போன்றவை எல்லாம் கிடைக்காது. அதற்கெல்லாம் நம்மளுக்கு தேவையான தீவனங்கள்லாம் முன்னேற்பாட்டுடன் தயாராக வைத்துக் கொள்ளணும். ஆகவே இப்படி தொடர்ச்சியாக மழைப்பொழிவு இப்போதுமல்ல, இந்த நவம்பர் 30 வரைக்குமே 3 நிகழ்வு இருக்கு. இந்த நிகழ்வு இல்லாம 26ஆம் தேதிக்கு மேல 30ஆம் தேதிக்குள்ள ஒரு நிகழ்வு இருக்கு. அதுவும் அதீத மழைப்பொழிவு எல்லாம் கொடுக்கக்கூடியதான். எல்லாம் பெரும்பாலும் வரக்கூடிய எல்லாமே இலங்கையை ஒட்டி டெல்டா மாவட்டங்களை ஒட்டி வரும்பொழுது அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு கொடுத்தாலும் நிறைய மழைப்பொழிவு டெல்டா ஒட்டியே அதில் மாவட்டங்களுக்கு கிடைக்க போகிறது. ஆனால் அதிகமான நெற்பயிர்கள்லாம் இருக்கக்கூடிய மாவட்டம் டெல்டா மாவட்டம் இல்லை, கடைமடைக்கு அதிக நீர் வரும். அதற்கான வடிகால் வசதிகளை செய்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக டிசம்பர் மாதம் முதல் வாரத்தும் கூட வலுவான நிகழ்வு இருக்கு. இவையெல்லாம் பெரும்பாலும் உங்களுக்கு தேவையான மழையாக இப்பொழுது இருந்தாலும் அடுத்தடுத்த மழைப்பொழிவுகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். இதற்கான முன்னெச்சரிக்கை எடுக்கணும். மீனவர்களை பொறுத்த வரைக்கும் காற்று தொடங்கி விட்டது கடல்ல படிப்படியாக இனிமேல் காற்று அதிகமாகத்தான் இருக்கும். பொதுவாக இனிமேல் அடுத்தடுத்த நிகழ்வுகள் வர இருக்கிற காரணத்தினால டிசம்பர் 10ஆம் தேதி வரைக்கும் கூட நீங்கள் கடலுக்குள் செல்ல முடியாது. இறுதியில அது இந்த வரக்கூடிய 24, 25 வகையில மண்டலமாகவும் மாத இறுதியில ஒரு புயலும்
அடுத்த மாதத்துல ஒரு புயல் முதல் வாரத்துல, இப்படி வரிசையாக வலுவான நிகழ்வுகள் இருக்கிற காரணத்தினால ஆழ்கடலுக்கு கண்டிப்பா செல்லக்கூடாது. இன்றிலிருந்து கடலுக்குள் இறங்காமல் இருப்பது நல்லது. கடலுக்குள் சென்றிருந்தால் அவர்களுக்கு தகவல் தெரிவித்து கரை திரும்புமாறு கேட்டுக்கொள்ள வேண்டும். சார், இப்போ இதுல நம்ம நிறைய கடலோர மாவட்டங்கள் பத்தியும், தென் மாவட்டங்கள் பத்தி இதெல்லாமே பேசுறோம். வட மாவட்டங்கள் பத்தி பேசுறோம். மேற்கு மாவட்டங்களுடைய நிலை என்னவாக இருக்கிறது? கண்டிப்பாக மேற்கு மாவட்டங்கள் நல்ல ஒரு கேள்வி. திண்டுக்கல், திருப்பூர், அதாவது குறிப்பாக திண்டுக்கல் மாவட்டம் பழனி, தாராபுரம், அந்த திருப்பூர் மாவட்டம் தாராபுரம், மடத்துக்குளம் மற்றும் பல்வேறு மாவட்டங்கள்ல கடந்த மழையும் சரி, கடந்த கோடை மழையும் சரி இன்னும் சரியாக இல்லை என்று ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு எதிர்பார்ப்பு இந்த இப்போ நாளை தொடங்கக்கூடிய மழை நாளைய மாலைக்கு பிறகு, அதாவது திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை நல்ல மழை பொழிவை கொடுத்துடும். ஆனால் அந்த வரக்கூடிய திங்கள், செவ்வாய், புதன்கிழமை பெய்யக்கூடிய மழை உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி மற்றும் அந்த தாராபுரம் பகுதி, பழனி, திண்டுக்கல் மாவட்ட பகுதிகளுக்கும் ஒரு சிறப்பான ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும். ஆனால் உடனடியாக அது ஏரி குளங்களை நிரப்பும் அளவிற்கு இருக்காது. படிப்படியாக நிரப்பும். அடுத்த நிகழ்வு 22ஆம் தேதி வரக்கூடிய நிகழ்வு கொஞ்சம் நிரப்பும். அடுத்தது வரக்கூடிய நிகழ்வும் டிசம்பர் நிகழ்வும் எல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தம் உங்களுடைய குடிநீர் தேவையும் பூர்த்தி செய்திடும், உங்களுடைய எதிர்பார்ப்பும் பூர்த்தி செய்திடும். கண்டிப்பாக டிசம்பர் மற்றும் இந்த மாத நவம்பர் நிகழ்வு முழுமையாக நம்பிக்கை கொடுத்து இறுதியில நிரப்பிவிடும். அந்த ஒரு தண்ணீர் பிரச்சனை என்பது இருக்கும் என்கின்ற கவலை வேண்டாம். நிறைய மழை இருக்கிறது என்ற நம்பிக்கை வேண்டும். ஓகேங்க சார். தற்போது வரைக்கும் வானிலை நிலவரம் தொடர்பான பல்வேறு மாவட்டங்களுக்கு பெய்ய போகிற மழை குறித்த பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றிங்க சார். நன்றி சார். நன்றி.